சார் வணக்கம். சார் நம்ம நடந்து முடிந்த குரூப் 4க்கு புத்தக குரூப் தான் நம்ம போட்டு வரோம். ஓகேங்களா? எந்தெந்த புக்லேருந்து எடுத்திருக்காங்க வினாக்கள் அப்படின்னு ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து 2-3 பாகமாக நம்ம போட்டு வரோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மரபுத்தொடர் ரகர வரிசை இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேங்களா? ஸோ தமிழ் பாதுகாப்பு கழகம் சென்னை 1953 வெளியிட்ட இந்த புத்தகம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பழைய புத்தகம். எவ்வளையோ புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இப்போ இந்த பழைய புத்தகத்துலேருந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? இது என்ன விதத்தில் நியாயம் தெரியல. ஸோ தமிழ் மாணவர்கள் நிறைய பேர் இந்த குரூப் 4 எழுதுறவங்க ரொம்ப ஷாக்காக தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதில் கேட்கப்பட்ட கேள்விகளை இதில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதை தான் மரபுத்தொடர் அகரவரிசைன்னு சொல்லிட்டு இந்த அகட விகடம் அப்படின்றது பொறுத்துக்களை கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேறு காட்டிருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். அகட விகடம் அப்படின்னா தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஈரோட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், ஈரோட்டு அப்படின்னா உறுதியின்மை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க சார். ஓகேங்களா? அதாவது புக்கில் இருக்கிற கொஷினே தான் என்னென்னா இந்த மாதிரி தனியாக 1953 வெளியிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பழைய புத்தகம், புதிய புத்தகம், சிறப்புதம் எல்லாமே படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ கொஷின் இங்கேருந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதற்கான இந்த புரிதல் அப்படின்னா இப்போ இனி வரும் குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இந்த சிலபஸ் பேட்டர்ன் தான். ஸோ அப்படின்னும் போது இந்த புத்தகத்தை நம்ம படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இதை வேணால் PDF நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். நீங்கள் ஆல்ரெடி நான் வெளியிட்டேன். நீங்கள் டவுன் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கோங்க ஒரு டைம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வேலை பிசகு ஓகேங்களா எனும் மரபுத்தொடரின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே இதே புத்தகத்தில் தான் கேட்டிருக்காங்க. ஒரே புத்தகத்தில் தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. இது எப்படி இந்த புத்தகம் அவங்க கை கிடச்சிச்சின்னு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா 6லேருந்து 12வது புத்தகம் இருக்குது. அதுலேருந்து கொஷின் எடுத்துருக்கலாம். எவ்வளையோ மரபுத்தொடர் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு இவங்க வேணுமே டஃப் பண்ணுன்றதுக்காக தெரியாத ஒரு புத்தகத்துலேருந்து பழைய புத்தகம் 1953. ஏன்னா அந்த எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த வரிசைலாம் வரிசைலாம் பார்த்தீங்கன்னா பெரியார் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பார் 1978. அந்த எழுத்து சீர்திருத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஐயெல்லாம் இந்த மாதிரி சொல்லிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து இப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை வச்சே தெரியுது. அது முன்னாடி ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் 1953 அப்படின்னு வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்கள், வேலை பிசகு அப்படின்னா தீய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் ஒரே புக்கில் ஒரு 3 கொஷின் அப்படியே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கை கூடுதல் அப்படின்னா உதவி செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சாரி, கை கூடுதல் அப்படின்னா சித்தி அடித்தல். ஓகேங்களா? மேலே இருக்க கை கூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம்லாம் இருக்குது. இது இல்லாமல் வேலை பிசகு அப்படின்றதும் இதே புத்தகம் தான் இருக்குது. ஓகேங்களா? இது என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மறுபடியும் காட்டுறேன். ஸோ அகரவரிசைப்படி கொடுத்துருக்காங்க. ஆவிலேருந்து அவு வரைக்கும் அகரவரிசைப்படி இதில் எழுத்துக்களை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈரோட்டு. ஓகேங்களா? ஸோ அகரவரிசைப்படி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? தமிழ் பாதுகாப்பு கழகம் சென்னை. ஓகேங்களா? டிசம்பர் 1953 வெளியிடப்பட்ட புத்தகம். ஓகேங்களா? ஸோ இந்த புத்தகத்தை ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சிருங்க சார். ஏன்னா இதிலேருந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதில் இருந்தால் கொஷின் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக இதிலேருந்து படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்கூல் புக்ஸை தாண்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்பயுமே தமிழ் ஈஸி, தமிழில் 90க்கு மேலே போட்டால் குரூப் 4 ஈஸியாக வாங்கிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா TNPSC வருகின்ற என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கொஷினுடைய தரத்தை மேம்படுத்துகின்ற பேரில் கொஞ்சம் அவுட் ஆஃப் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா புக்கில் தான் கொஷினை மாற்றி கேட்பாங்க. இல்லை கூற்று காரணமாக வச்சா கூட நம்ம ஓகே அப்படின்லாம். ஆனால் அவங்க புக்கவே மாற்றிட்டாங்க டோட்டலாகவே. ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தா கூட இதெல்லாம் தமிழ் புலவர்களால் கூட போட முடியாது சார், அந்த மாதிரி எடுத்திருக்காங்க, ஓலைச்சுவடிலேருந்து எடுத்திருப்பாங்களோ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஓலக்கம் கேட்டு வச்சுட்டாங்க சார், ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் இந்த கானகம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க, அதே கஷ்டமாக தெரிஞ்சு சார் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா தேர்வருக்கும் அந்த ஒரு, ஏன்னா தமிழுக்கு அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா 1 hour நான் எடுத்துக்கிறேன் சார், 1 மணி நேரம் அதை விட அதிகமாக போயிடுச்சு, நான் ஒரு 40 மினிட்ஸில் முடிக்கலான்னு இருந்தாலும் யோசிச்சு டைமே கன்சியூம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? GSமே ஜாகிரபியில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல சார், ஜாகிரபி கொஸ்டின் அதிகமாக வந்துச்சானு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சார் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. எல்லா தமிழ்நாட்டில் எழுதின 14 லட்சம் தேர்வர்கள் அப்ளை பண்ணாங்க. அதில் 12 லட்சம் தேர்வர்கள் எழுதினாங்க. எல்லாருக்குமே கடினமாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 1 or 2 பேர் தமிழில் ஒரு 90க்கு மேலே போட்டிருக்கலாம். 1 or 2 மீன்ஸ் கொஞ்சம் ஒரு 5% 10% போட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க நல்லா படிக்கக்கூடியவங்களா இல்லை, அவங்களுக்கு அந்த கிளிக் பண்ண கொஷின்லாம் கரெக்டாக இருந்திருக்கலாம். மேபி அவங்க படித்து ஒரு அனலைஸ் பண்ணி அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க பற்றி அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ யாருமே இங்கே படிக்காதவங்க, எல்லோரும் படிக்கிறவங்க தான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ எங்கே இருக்குது நான் தொடர்ந்து புக் குரூப் போட்டுறேன், நீங்கள் அதை தேடி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா 2A ப்ரிலிம்ஸ்க்கு இதே சிலபஸ்ன்றனால நீங்கள் கண்டிப்பாக இதை படிச்சிங்கன்னா தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 2 பேஜ் இல்லை 5 பேஜாவது படிங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் தானே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற நினைப்பு மட்டும் வேண்டாம்.
ஏன்னா அதுக்கு இந்த குரூப் 4 உங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ்க்கும் கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி படிங்க சார். ஓகேங்களா? அதேமாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்ஸுக்கும் நான் புக் ப்ரூஃப் வேணால் போடுறேன் அடுத்தது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் போட்டுட்டோம். ஏன்னா தமிழுக்கு தான் எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியல. ஸோ அவுட் ஆஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னால தமிழ் ஃபஸ்ட்டு எல்லாமே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். புக்கிலேருந்து ஒரு கொஞ்சம் கொஷின் கேட்டாங்க, அது பிரச்சனை கிடையாது, அது ஈஸியாக நீங்களே போட்டுருவீங்க. ஓகேங்களா? புக்கை தாண்டி அவுட் ஆஃப் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து புக் ப்ரூஃப் எங்கே படிக்கணும் என்னன்றது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த இருபொருள் தருக தாரணி அப்படின்னா உலகம் அப்படிலாம் தெரியும், அதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். அதேமாதிரி இந்த மீமிசை ஞாயிறு சொற்கள் உணர்ந்தும் பொருளுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நடுமையம் அப்படின்ட்டு சொல்லிட்டு மேல் பகுதி மீனாலே மேல் மிசைனாலே மேல் சொல்லுங்கள். ஒரு பொருள் கொடுத்த பழமொழின்னு சொல்லிட்டு நம்ம 10வது வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது. இதெல்லாம் புத்தகத்தில் இருக்க கேள்விகள் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் உரி பண்ணிக்க வேண்டியதில் இந்த ஒரு சில புத்தகத்தை தாண்டி போயிருக்க வினாக்களுக்கு மட்டும் வேணால் நான் உங்களுக்கு புக் ப்ரூஃப் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதேமாதிரி நடை என்னும் வேர்ச்சொல்லுடைய வினையாளன் பையன் என்னன்னு கேட்குறாங்க. நடந்தவன். ஓகேங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பேசிக்கான கொஷின், இதெல்லாம் போட்டிருப்பீங்க. ஒரு சில கொஷின்ன்றத விட ஒரு 20-25 கொஷின் மேலே கொஞ்சம் புக்கை தாண்டி அவுட் ஆஃப் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? மீதி இருக்கிற கொஷின்ஸ் ஒரு சிலது என்ன பண்ணால் அனலைஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு இரண்டாம் வேற்றுமையில் இருக்கிற ஒரு உருவானது முதல் வேற்றுமை ஏற்கும்போது முதல் வேற்றுமை இரண்டாம் மூன்றாம் வேற்றுமை மாறினா அது என்ன இது அப்படின்னு கேட்டாங்க. செய்வினையா செயல்பாட்டு வினை இந்த மாதிரி கேட்டாங்க. டேட்டா செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை பிறவினை படிச்சிருப்பீங்க. பட் ஆனால் அதை வந்து இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன ஒரு செய்வினையை செயல்பாட்டு வினை மாற்றினா தான் இந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அந்த பழமொழிக்கு மட்டும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு புக் கொடுத்துருந்தேன், சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வேணால் பழமொழிக்கு வேணால் மறுபடியும் எடுத்து காட்டுறேன். அந்த தனிமரம் காணாதல் ஈல் அப்படின்ற பழமொழி என்ன பொருள் சொல்லுது. அதேமாதிரி இந்த ஆழக்கொண்டம் எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிறப்பொருக்கும் நற்பாலவை அப்படின்னு வான்புகழ் வள்ளுவர் கொடுத்துருக்கூடிய திருக்குறளுடைய பழமொழின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி திருக்குறள் கொடுத்து பழமொழி கேட்டால் திருக்குறளுக்கான விளக்கம் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுக்கான பழமொழியை வந்து ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி போட முடியும். ஓகேங்களா? ஏன்னா திருக்குறளுக்கெல்லாம் பழமொழி புத்தகம் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் திருக்குறளுக்கான விளக்கம் தெரிஞ்சால் தான் இந்த பழமொழி போட முடியும். ஓகேங்களா? ஸோ அதை விட்டுடுங்க. மீதி பழமொழிக்கு வேணால் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? அதேமாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. லைக் அந்த ஒரு இது கொடுத்துருந்தாங்க, நன்னூலில் எங்கெங்கே தொகுத்துருந்து எந்தெந்த இடத்துல தொகுத்தாங்க அப்படின்றதுலாம் தெரியவே இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த 70ன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆன்சரு. அதில் எங்கே தொகுத்தாங்க எங்கே எடுத்தாங்கன்னே தெரியல. ஓகேங்களா? அது வேணால் உங்களுக்கு கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரிங்க சார், வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தீர்வு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே சார், வீடியோ வச்சு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.